கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளா தூக்கமே இல்லைங்க. மனசு எல்லாமே அந்த கரூர் சம்பவத்த பத்தி மட்டுமே தான் நெனச்சிட்டு இருந்துச்சு. டிவிகே தளபதி விஜய் அவர்கள் வந்து கரூர்ல ரோட் ஷோ நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் இறந்தாங்க இல்லைங்க. அந்த நியூஸ பத்தி தான் நான் சொல்றேன். இன்னும் 20 பேர் எமர்ஜென்சியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு மாரி ரொம்ப எமோஷனல் ஆயிருச்சுங்க. இதில இந்த டைம்ல யார் மேல தப்பு அப்படிங்கிறத தாண்டி, அந்த இறந்து போன அவங்களுடைய ஃபேமிலிய பத்தி நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஃபீலா இருக்குங்க. இது நான் பேசணுன்ட்டு நெறையா வாட்டி ட்ரை பண்ணேன். என்னால வந்து வீடியோவே எடுக்கவே முடியல. கிட்டத்தட்ட இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்க அப்புட்னா, நெறையா வாட்டி எடுத்து என்னால எமோஷனல் ஆகி பேச முடியாம தான் இப்ப இந்த வீடியோ ஷூட் பண்ணி நான் பேசிட்டு இருக்கேன். டிவிகே தலைவர் தளபதி விஜய் அண்ணா. எனக்கு அவர ரொம்ப பிடிக்குங்க. ஸோ வந்து அவர் ஏன் நேரா போய் பார்க்கல அப்படின்னு நெறைய கிளைம் எல்லாருமே வச்சுட்ருந்தீங்க. ஸோ நானுமே வந்து பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஈவன் தோ அவரு அந்த இடத்துல போய் பார்க்கணுன்ட்டு ட்ரை பண்ணும்போது, ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில தான் அவர் வந்து அங்க போயிருந்திருக்க மாட்டாரு. இதுக்கு முன்னாடி 4, 5 தடவ ரோட் ஷோ நடத்தியிருக்காங்க. அப்பலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கலைங்க. ஒரு க்ரவுடுல அதுவும் 40 பீப்பிள் இறந்திருக்காங்க அப்படிங்கும்போது, இதுவரைக்கும் இது நம்பர்ஸ்லயே ரொம்ப அதிகமா இருக்கு. இது எப்படி தயவு செஞ்சு இந்த மாரியான கூட்ட நெரிசல்கள், இந்த மாரியான மீட்டிங் அப்படிங்கும்போது, கிட்ஸ்லாம் கூட்டு போறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கங்க. முடியாது தெரியும். பாப்புலரான ஒரு ஸ்டார் வராங்க. ஸ்பேஸ் நெறையா குடுத்துருந்துருக்கணும். ரெக்வெஸ்ட் பண்ணாரே! ஏன் குடுக்கலன்னு தளபதி விஜய் அவர்கள் ரெக்வெஸ்ட் பண்ணாரே! ஃபைனலா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் சொல்லணும்னு நெனைக்கிறேங்க. வாய்மையே வெல்லும்.